எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்ம எல்லாருக்குமே பிடிச்சது டெசர்ட்ஸ் தாங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு அருமையான டெசர்ட் ரெசிபி காட்ட போகிறேன். நம்ம யூஸ்வலாக நம்ம டெசர்ட்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. புட்டிங், ஐஸ்கிரீம்ஸ், பாப்சிக்கல்ஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் மாம்பழம் புட்டிங், ஐஸ்கிரீம், பாப்சிக்கல்ஸ் இதெல்லாமே முன்னாடியே செஞ்சுருக்கேன். அதோட லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் செய்யலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப பாப்புலரான ஒரு டெசர்ட், ராயல் ஃபலூடா. பேர் கேட்குறதுக்கே பயங்கர ராயலாக இருக்குல்ல. ஸோ இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். To watch this recipe in English, click on the link given in the description box. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ராயல் ஃபலூடா செய்ய நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. முதல் ஸ்டெப், ஜெல்லி செய்யணும். இதுக்கு நான் ரெடிமேட் ஜெல்லி கிறிஸ்டல்ஸ் பேக்கெட் பயன்படுத்துகிறேன். நீங்கள் வாங்கின பேக்கெட்டுக்கு பின்னாடி இருக்கிற குறிப்புகளை பார்த்து நீங்கள் பண்ணலாம். நான் ஸ்ட்ராபெரி ஜெல்லி செய்ய போகிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஃப்ளேவர் ஜெல்லி செய்யலாம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணி நான் கிறிஸ்டல்ஸ் நல்லா கலந்து விட்டு சொல்லியிருக்கிற அளவு தண்ணி ஊற்றுறேன். இந்த ஜெல்லியை நீங்கள் முன்னாடி நாள் செஞ்சு செட் பண்ணலாம். ஃபலூடா அசெம்பிள் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஜெல்லி செட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் ஆகும். இது நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு செட் பண்ணலாம். ஆனால் ஜெல்லியை ஃப்ரீசரில் மட்டும் வைக்காதீங்க, ஐஸ் கட்டி ஆகிடும். அதனால இதை முதல்ல செய்யணும். அடுத்து ஃபலூடாக்கு ரோஸ் மில்க் செய்ய போகிறேன். இதுக்கு 1/2 லிட்டர் பால் கொதிக்க வச்சு ஆற விடணும். நல்லா ஆறின பாலில் 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் சிரப் ஊற்றுங்க. இது ரெடிமேட் ரோஸ் சிரப், சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ பால் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற அளவு ரோஸ் சிரப் ஊற்றிக்கோங்க. இதோட நான் 1.5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போடுறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ரோஸ் மில்க் ரெடி. ஃபலூடா அசெம்பிள் பண்ணுற வரைக்கும் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணுங்கள். ஃபலூடா அசெம்பிள் பண்ணும்போது ரோஸ் மில்க் நல்லா சில்லுன்னு இருக்கணும். ஸோ இதையும் முன்னாடியே செஞ்சு வச்சுருங்க. அடுத்து ஃபலூடாக்கு கொஞ்சம் சேமியா வேக வைக்க போகிறேன். சாஸ்பேனில் கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணுங்கள். தண்ணி கொதிச்சதும் சேமியாவை போடுங்க. நான் நீளமான சேமியாவை சின்ன துண்டுகளாக உடச்சி போட்டுருக்கேன். 1 நிமிஷம் வேகட்டும். சேமியா வெந்துருச்சு, வடிகட்டி எடுத்து வச்சிருங்க. அடுத்து கொஞ்சம் சப்ஜா விதைகளை ஊற வைக்க போகிறேன். கிண்ணத்தில் சப்ஜா விதைகள் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி இருக்கு. ஸோ ஃபலூடாக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடி. இப்போ இந்த ராயல் ஃபலூடாவை அசெம்பிள் பண்ணலாம். இதுக்கு 2 உயரமான கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஸ்ட்ராபெரி ஜெல்லியிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஜெல்லி நல்லா செட் ஆகியிருக்கு. அடுத்து வேக வச்ச சேமியா போடுங்க. கொஞ்சமா ரோஸ் சிரப் ஊத்துங்க. அடுத்து 2 டீஸ்பூன் ஊறின சப்ஜா விதைகள் போடுங்க. நெக்ஸ்ட் ஜில்லுன்னு ரோஸ் மில்க் ஊற்றுங்க. அடுத்து 1 ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் போடுறேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் நீங்கள் போட்டுக்கலாம். ஐஸ்கிரீம் மேலே கொஞ்சம் நட்ஸ் போடுறேன். பாதாம், பிஸ்தா துண்டுகளாக கட் பண்ணி போடுறேன். இதில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் சேர்க்குறேன். சின்னதாக நறுக்கின ஆப்பிள், வாழைப்பழம் போடுறேன். ஃப்ரூட்ஸ் போடாமலும் இது செய்யலாம். இன்னொரு லேயர் ஜெல்லி, சப்ஜா விதைகள், இன்னொரு ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம், கொஞ்சம் ரோஸ் சிரப்,
நட்ஸ் கொஞ்சம் தூவுங்க. கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி போடுறேன். கடைசியாக மேலே ஒரு செர்ரி பழம் வைங்க. சூப்பரான கலர்ஃபுல்லான டேஸ்டியான ராயல் ஃபலூடா இப்போ ரெடி. நல்ல சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். வாவ், அந்த ராயல் ஃபலூடா பார்க்கும்போதே அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து உடனே செஞ்சு சாப்பிடணும்னு தோணும். இதில் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் முன்னாடியே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதை அசெம்பிள் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ இந்த டெசர்ட்டை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி ருசித்து சாப்பிடுங்க. You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.